அதை கேட்டீங்க, அப்போ 5 எழுத்தை பிடிச்சிட்டீங்க இல்லையா? சரி, இதே கேள்வி மாணிக்க வாசகரும் பதில் சொல்றாரு. தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு. தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு. பற்று ஒன்றும் இன்றி பற்று ஒன்றும் இன்றி கனியை நேர் துவர்வாயார் எனும் காலால் கலக்குண்டு. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே இனி என்னே இனி என்னே என்னே இனி என்னே. ஒரு பெரும் கடல்ல போய் மாட்டிக்கிட்டேன், தன்னன் தனியனாய் மாட்டிக்கொண்டேன். பெரும் கடல், பெரிய பெரிய அலைகள் அப்படியே என்ன அலக்கழிக்குது. அப்படியே அந்த அலை என்னை எட்டி உதைக்குது. சரி, தப்பிக்கலாம் அப்படின்னா எதையாவது பிடிச்சிக்கலான்னு பார்த்தா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கட்டையும் மரக்கட்டையும் கூட இல்லை. எதையும் பிடிச்சிக்கிறதுக்கு வழி இல்லை. சரி, எப்படியாவது நீந்தி கரையேறலான்னு பார்த்தா பெரும் சூறை காற்று வீசுகிறது. அப்படியே என்ன சுத்தி சுத்தி அடிக்குது. சரி, அந்த சூறை காற்றையும் சமாளிச்சுக்கிட்டு நான் அப்படியே போலான்னு பார்த்தா எல்லா பக்கத்துலேயும் சுறா மீன் வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிது. எப்போ வேண்டாலும் அந்த சுறா மீன் என்னை காலி பண்ணிடும், அப்படி நிற்குதுங்க அந்த சுறா மீன்கள். இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன்? இனி இனி என்ன, அவ்வளோதான், கதை முடிஞ்சது. இனி என்ன, இனி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எங்கேயோ மாட்டிட்டு போகிறேன், போயிட்டேன். இனி என்ன, இனி என்னன்னு தவிக்கிற. இப்போ அவர் சொல்ற அந்த பெரும் கடல் என்பது பிறவி பெரும் கடல். பிடிக்கிறதுக்கு ஒரு பற்றுக்கோடும் எனக்கு இல்லை. பிறவியில போய் மாட்டிட்டு முழிக்கிறேன், எனக்கு பற்றுக்கோடு ஒண்ணுமே இல்லை. அப்போ பெரிய சூறை காற்று வீசுதுன்னு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? கனிகளை ஒத்த, பழத்தை ஒத்த சுவை உடைய அந்த இதழ்களை கொண்டிருக்கிற பெண்கள், செவ்வாய் உடைய பெண்கள், அந்த பெண்கள் என்ற சூறை காற்று என்னை அலைக்கழிக்கிறது. எப்படி தப்பிப்பேன்னு தவிக்கிறேன். இது போதாதுன்னு அங்கங்க பார்த்தா பெரிய பெரிய சுறாமீன், சோன்பப்டி ஒரு பெரிய சுறாமீன், கிரிக்கெட்டு ஒரு பெரிய சுறாமீன், அங்க பார்த்தா அங்க ஒரு சினிமா ஒரு பெரிய சுறாமீன். எத்தனை சுறாவை நான் தாண்டுவேன்? அப்போ ஆசை, காமம் என்பது ஆசை, ஆசை 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 என்று பெரிய பெரிய சுறா மீன்கள் என்னை சுற்றி சுற்றி வருகின்றன. தப்பிக்க முடியும்? இனி என்ன, இனி அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு படகு வருகிறது, ஒரு படகு வருகிறது, நம சிவாய என்ற ஒரு படகு வருகிறது. ஆகா, பெரிய வாய்ப்பு, இதை விட்டா தப்பிக்க வழி இல்லை என்று ஓடி போய் நான் என்ன பண்ணிட்டேன்? அதை போய் பிடிச்சிக்கிட்டேன். அது என்னை கொண்டு போய் எங்க விட்டுடுச்சு? கரையில் கொண்டு போய் விட்டுடுச்சு. இதுதான் மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றாரு. தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு. பற்று ஒன்றும் இன்றி கனியை நேர் துவர்வாயார் எனும் காலால் கலக்குண்டு. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே, இனி என்னே, இனி என்னே, என்னே இனி
இதுவே என்று எண்ணி உய்யும் ஆறு இது என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை அஞ்செழுத்தின் படகினை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்ல முனைவனே முனைவனே முதல் அந்தம் இல்ல மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாயும் மூர்கனேயும் இம்மூர்கனேயும் மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய். சிவா சிவா.